மணல் கயிறுன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் விசு ஒரு டைலாக் இருப்பாரு. எஸ்வி சேகர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் சாப்பிட்றது வாயில் தானா இல்லை அப்படின்வாரு. அந்த மாதிரி என்ன மாற்றம் உங்களுக்கு தேவை? நாடு நல்லா இருக்கிறப்ப எதுக்கு மாறணும்? அது தேவையே இல்லையே. நாடு கேவலமாக இருந்தாலும் மாற்றம் வேணும்னு சொல்லலாம். நல்லா தானே இருக்குது, அது எதுக்கு மாற்றம் வேணும் உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மனுஷன் வாயில் சாப்பிட்றான், இல்லை வாயில் சாப்பிடக்கூடாது வேறு எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு மாற்றமா? அப்படிப்பட்ட மாற்றம் உங்களுக்கு தேவையா? அல்லது மனிதர்கள் காலில் நடந்து போகிறாங்க, இல்லை கையில் நடக்கணும் அப்படின்னு மாற்றம் தேவையா? அந்த மாதிரி முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான மாற்றங்கள் அப்படிங்கிற முட்டாள்தனமான கூற்றை விட்டு என்ன மாற்றம் வேண்டும் உங்களுக்கு? என்ன நடக்க போதீங்க? நீங்கள் என்ன கழட்டுவீங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி. இந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, மாற்றம் எங்கு தேவை அப்படின்னு பாருங்கள். உங்களுக்குள்ள தான் மாற்றம் தேவை. நீங்கள் எப்படி மாறணும்னா, தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகைகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டு நன்றி கிட்டத்தனமாக இருப்பீங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் மாறி நன்றியோடு நீங்கள் மாறணும். அது முக்கியமான மாற்றம். இது ஒன்றே கேட்கலாம், அவங்க அப்பா வீட்டு தான் கொடுத்த காசு, அப்பா வீட்டுலேருந்து எடப்பாடி கொடுத்தாரா, அப்பா வீட்டுலேருந்து மோடி கொடுத்தாரா? இல்லையே. அப்பா வீட்டுலேருந்து யார் கொடுக்குறாங்க? இந்த பணத்தை இவங்க கொடுக்குற கம்மியான பணத்தை வச்சு மிக அழகாக ஆட்சியை நடத்தி அதற்கு நடுவில் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு அறிவாளி, எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார மேதை நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாற்றம் உங்களுக்குள் வர வேண்டும். ஒரு நன்றி வரணும். நமக்கு எவ்வளவு பண்றாரு, ஆட்சிலாம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கட்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாட்டில் என்ன பண்றாங்க? 11 வருஷமா பிஜேபி ஆளுது. என்ன பண்ணிருக்காங்களா? ஒண்ணுமே கிடையாது. நாடு குப்பை மாதிரி இருக்குது. ரோடு கிடையாது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரோட்டி கபடா மக்கான் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. சாப்பாடு, வீடு, துணி இது வேணும். இது இல்லாமலே பல பேர் சுத்திட்டு இருக்காங்க நார்த் இந்தியா முழுக்க. பிமாரு ஸ்டேட்னு வாங்க, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இங்க வறுமை இருக்கு. டபுள் இன்ஜின் சர்க்கார் வாங்க. அதாவது மாநிலத்திலேயே அவங்களே மத்தியிலேயே அவங்களே. அப்படிப்பட்ட டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் ரேப் மிக அதிகமாக இருக்குது. நீங்க போய் டேட்டா எங்க வேணா தேடி பாருங்க. ரேப் அங்கே தான் அதிகம், கொள்ளை அங்கே தான் அதிகம், ஃப்ராட் அங்கே தான் அதிகம், புலம்பெயர்கிற மனிதர்கள் அந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தான் அதிகம். இவ்வளவு கீழ்த்தரமான ஆட்சியை நடத்துகிறது தான் அந்த பிஜேபி. அந்த பிஜேபிக்கு கூட சேர்ந்த கூட்டு களவாணி தான் அந்த எடப்பாடிங்கிற ஆள். ஒரு மரியாதைக்கே இல்லை. ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மாதிரி அதால் பேசல. அவனை பற்றி நம்ம கேவலமாக தான் பேசணும். ஆனால் இவ்வளோ அதிகமாக நம்ம பேசக்கூடாது ஒரே காரணத்துக்கு நாகரிகம் மாதிரி இருந்தாலும் விட்டுறாங்க. இப்போ இந்த மாற்றம் கும்பலை மட்டும் நம்ம சரிப்படுத்திடுவோம். இந்த மாற்றம் கிட்டம் அப்படிங்கிற முட்டாள்தனத்தை எல்லாம் விடுங்கள். விட்டு உங்களுக்குள் நீங்கள் மனிதனாக மாறுங்கள். 40 உயிர் போயிருக்கு, அதை பற்றி கவலைப்படாமல் டெட்பாடி வீட்டு கொண்டு வான்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தன் கீழ்த்தரமாக வந்துட்டு இருக்கான ஒரு சைக்கோ. அந்த சைக்கோக்காக பேசதான் மாற்றமா? அதுலேருந்து நீங்கள் மாறணும். நீங்கள் மாறி நல்லவர்களாக மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். அரசியல் கொள்கை பிடிப்பு உங்களுக்கு வேண்டும். என்ன உங்கள் கொள்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ண போகிறோம்? சும்மா வாய்க்கு சொல்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் கொள்கை என்ன? கொள்கைக்காக நீங்கள் சாலையில் இறங்கி போராடி இருக்கீங்களா? மகாத்மா காந்தி அன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. பெரியார் போராடினார், அம்பேத்கர் போராடினார், அண்ணா போராடினார், கலைஞர் போராடினார், ஏன் எம்ஜிஆர் கூட போராடினார். அப்படி போராடினதால் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் இறங்கியிருக்கீங்களா ரோட்டில்? அந்த மாதிரி இறங்காத முட்டாள்களை நம்பி இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது. நீங்கள் மாறுங்கள். உங்களுக்குள் மாற்றம் தேவை. மாறி நமக்கு நல்லது செய்யக்கூடியது யார், எந்த அரசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசுக்காக நீங்கள் நிற்கணும். அதான் முக்கியம்.